யோத்தின்னு ஒரு படம் வந்தது மேம். டைரக்டர் என்ன சுச்சுவேஷன் சொன்னாங்க அப்படின்னா, சாங் ஸ்டேஷன் விட்டு வெளில போகக்கூடாது, அது லவ் சாங்காக இருக்கணும், பாடுறவன் ஒரு திருட்டு பையன். திருட்டு பயல அவ திருடி போய்விட்டா, சோர்வடையும் போதெல்லாம் என்ன நானே சொல்லிக்குவேன், ஒன்றும் இல்லாமல் வந்துட்டோம், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போகவே கூடாது. தேள் படம் நீ எழுது அப்படின்னாங்க, நான் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்துட்டு ஒரு மாதமாக ரிப்ளே வரல. அப்புறமேல சரி யதார்த்தமாக ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி சரணம் எழுதுன்னு வாங்கணுன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டு ஓடுற ட்ரெயின்லேயே இறங்கி அப்புறமேல நடந்தே அந்த ஆர்வத்தில் ஒரு பாடல், அதுவும் ஒரு லெஜண்ட் பிரபுதேவா சார். துரு துரு கண்கள் இரு இரு என்றால் சொல்வதை மீறி நடப்பேனா, இடைவெளி இன்றி இருந்திட நேரம் அனுமதி அளித்து மறுப்பேனா. இமான் சார் போய் ஒரு வாட்டி பார்த்தேன். சார் அந்த நேரத்தில் நின்றுட்டு பொறுமையாக, உங்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்கு, ஆனால் எப்படி எழுதணும்னு மட்டும் தெரில, அதை மட்டும் நீங்கள் பயிற்சி எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வாய்ப்பு கேட்கறத விட்டுட்டேன். உங்க பத்தி சொல்லுங்க, உங்களோட குடும்ப பத்தி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா போன வருஷம் தான் இறந்து போனாங்க. ஹலோ, வெல்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜர்னி வித் அனன்யா பட் ஃப்ரம் ஸ்வான் ஸ்டுடியோஸ்ல பாடல் ஆசிரியர் மிஸ்டர் லாவர்தன் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபார் அவர் எபிசோட் டுடே லாவர்தன். உங்களோட நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஜர்னி ஏன் கூட நீங்க இன்னைக்கு பேச போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், உங்க கூட பேசுறதும் சரி, நீங்க இன்டர்வியூ எடுத்து நான் பதில் சொல்றது சரி. கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ஸ் என்னன்னு, அப்புறம் உங்களோட ஆசை, உங்களோட விரும்பு எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்றோம் இங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். ஃபர்ஸ்ட் நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பாடல்ங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப பிடிக்கும் மேம். தேங்க்யூ. சொல்லுங்க மேம். நாங்க பாட போறோம். நீங்க எழுத சாங். கண்டிப்பா 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 மேம். ஷூர். தேங்க்யூ. நீங்க வாட் இஸ் யுவர் ஏஜ் கேட்கலாமா? கேட்கலாம் மேம். 31. 31 வயசுக்கு நீங்க அவ்வளோ இமோஷனலான ஆழம் இருக்கிற பாட்டுகளை எப்படி எழுதுவாங்க? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் மேடம். நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட ஆம்பிஷனாகவே இருந்தது. நான் அதுக்காக பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தேன். பயிற்சிகள் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு கன்னட சாங் எடுத்துக்கிறது, ஹிந்தி சாங் எடுக்கிறது, அதில் தமிழில் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு பயிற்சி எடுப்பேன். தமிழ் சாங் அப்போ நிறையா வரும். அப்போ அந்த சாங்க்கு நம்ம எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்போம் அப்படிங்கிறது நிறையா பயிற்சி எடுப்பேன். அப்புறம் வாசிப்பு அப்பயே இருந்தது. அப்புறம் கல்லூரி காலங்கட்டத்தில் இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நிறையா போவேன். அப்போ நிறையா ஃபோக் சாங்கு எல்லாமே நானே எழுதி நானே பாடுவேன். அப்போ வந்து பாட தெரியாது, நானே பாடுவேன். அங்கேருந்தே நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் கல்லூரி காலகட்டங்களில். அப்புறம் சென்னைக்கு வந்த வாய்ப்பு தேடினேன். அப்படிதான் மேடம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நீங்க சின்னத்துல இருக்கும்போதே உங்களுக்கு நான் லிரிசிஸ்டே ஆகணும்னு. ஓகே, நைஸ். அது வந்து சினிமாக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னா இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் போயட் மாதிரி, லிட்ரேச்சர் மாதிரி அந்த மாதிரியும் எழுதிருக்கீங்களா? மேடம், நான் சின்ன வயசா இருக்கும்போது, அதாவது 6வது 7வது படிக்கும்போது, என்னோட தமிழாசிரியர் ஒருத்தர் இருந்தார், செல்ல கலைவாணன் சொல்லிட்டு. அவரோட மாணவன் தான் இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹிட் பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னோட ஆசிரியர் வந்து என்னுடைய மாணவன் இந்த பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, நம்மளுக்கு பிடிச்ச தமிழ் ஆசிரியர் நம்ம பேரையும் சொல்லணும் அப்படின்னு. அந்த ஆர்வம் வந்த பிறகுதான் நம்மளோட தமிழாசிரியர் நம்மளையும் ஒரு சினிமா பாடலாசிரியராக சொல்லணும் அப்படிங்கிறது அங்கதான் அந்த ஆர்வம் ஆரம்பிச்சது. அப்படிதான் மேடம், அங்க இருந்தா என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிட்டுனே சொல்லலாம் மேடம். அமேசிங். உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எப்போ கிடைச்சது? என்ன எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? சென்னைக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா தேடி அலைஞ்சேன். எல்லாருமே வாய்ப்பு தேடுற மாதிரி தான் வந்து தேடி அலைஞ்சேன். அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்கரன் சொல்லிட்டு, நான் இப்போ எங்கே வேலை பார்த்தேன்னா பிக் பஸார், வடபழனி பிக் பஸாரில் தான் நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா, வரவங்க இருக்காங்கல்ல கஸ்டமர்ஸ், வரவங்கள்ட்ட யார் இயக்குனர் யார் ப்ரொடியூசர் அவங்களெல்லாம் பார்த்துக்குவேன்.
பார்த்துட்டு நானா போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். சார் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. பாடல் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, யாருமே அத கண்டுக்கல. பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கண்டுக்கிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன கூட்டு வச்சு எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, பாடலுக்கும் நம்ம பயிற்சி எடுத்தது வேற மாரி இருந்தது. ஒரு டியூனுக்கு எழுதுங்கும்போது, எனக்கு அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷான டியூனு நம்ம எப்படி எழுதுறது? அப்படிங்கும்போது எனக்கு எழுத வரல. அப்ப அவரு தான் எனக்கு எப்படி எழுதணும்? அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்தாங்க. இந்த நேரத்தில பாஸ்கர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். அவர்ட்ட கத்துக்கிட்ட பிறகு வாய்ப்புகள் தேட ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இமான் சார் போய் ஒரு வாட்டி பார்த்தேன். இமான் சார் பார்த்துட்டு, அ நெறைய அவரோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப. அவரோட சாங்க்கு நான் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு ஒரு டைரி ஒண்ணு காமிச்சேன். சார் அந்த நேரத்துல நின்னுட்டு பொறுமையா, உங்கள்ட்ட அந்த விஷயம் இருக்கு. ஆனா எப்படி எழுதணும்னு மட்டும் தெரியல. அத மட்டும் நீங்க பயிற்சி எடுத்துங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வாய்ப்பு கேட்கறத விட்டுட்டேன். சரி இன்னும் நம்மளுக்கு பயிற்சி தேவைப்படுது போல. ஒரு மீட்டர புடிக்க தெரியுது. அத எப்படி உள்ளார்ந்து நம்ம எழுதணுங்கிறதையும் நம்ம கத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான பயிற்சிகள் மீன்ஸ் எப்படின்னா, நானே எழுதிக்குவேன். வீட்ல தூங்க மாட்டேன். நைட் ஆனா எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பேன். பாடல் ஏதாச்சும் ஒரு பாடல் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையப்பன்ல எம்.ஏ. தமிழ் போட்டேன். ஆக்சுவலா நான் எம்.எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சிருந்தேன். தஞ்சை பாரத் கல்லூரில எம்.எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சு தான் இங்க வந்தேன். சரி நம்ம கத்துக்கிட்ட மாரியும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுத்த மாரியும் இருக்கும்னு சொல்லிட்டு, காலையில் கல்லூரி போவேன். மாலையில வேலைக்கு போவேன். போயிட்டு இடையில இடையில வாய்ப்பு தேடுவேன். அப்பதான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது சத்யா சார். அவங்கள மீட் பண்ணேன். மீட் பண்ணோனே சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்டு "உன்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூன் குடுத்து, "நீ ஒரு 2 நாள் கழிச்சு எழுதிட்டு வா" அப்படின்னோனே நான் சொன்னேன், "எதுக்கு சார் 2 நாள் இப்பயே எழுதுறேன்" அப்படின்னு சொன்னேன். "உடனே எழுதிருவியா?" அப்படின்னு சொன்னோனே சொன்னாங்க. அப்பதான் ஒரு டியூன் குடுத்தாங்க. உடனே எழுதி காமிச்சேன். சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, "டியூனுக்கு எழுதுறது விஷயம் இல்ல. ஓ அந்த விஷயத்த கரெக்ட்டா புடிச்சுட்டு எழுதணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டியூன் சொல்றேன். பிரபுதேவா சார் மூவி தான். "நீ எழுது. ஆனா ஓகே ஆகுமா? ஆகாதான்லாம் எனக்கு தெரியாது. நீ எழுது" அப்படின்னு சொல்லிட்டு தேள் படம். ஹரிகுமார் சார் டைரக்ஷன்ல. "நீ எழுது" அப்படின்னாங்க. நான் எழுதி குடுத்துட்டேன். எழுதி குடுத்துட்டு ஒரு 1 மாசமா ரிப்ளே வரல. அப்புறமேல சரி எதார்த்தமா ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டேன். அந்தோதியா 11 மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டேன். மூவிங்கும் ஆயிட்டு ட்ரெயினு. அப்பதான் சார் கால் பண்ணி, "லாவர்தன் ஒரு குட் நியூஸ். சார் ஓகே சொல்ட்டாங்க பல்லவி. சரணம் எழுதணும் வாங்கன்னோனே ட்ரெயின் மூவ் ஆயிட்டு. ஓடுற ட்ரெயின்லயே இறங்கி, அப்புறமேல நடந்தே அந்த ஆர்வத்துல ஒரு ஒரு பாடல் முதல்ல நம்ம ஒரு பாடல் எழுதப் போறோம். அதுவும் ஒரு லெஜெண்ட் பிரபுதேவா சாருக்கு நம்ம எழுதப் போறோம். அந்த சந்தோஷத்திலேயே எழுதிக்கிட்டே வந்தேன். எழுதிக்கிட்டு மறாவது நாள் எழுதினேன். சாருக்கு உடனே சாருக்கும் புடிச்சுட்டு, பிரபுதேவா சாருக்கும் புடிச்சுட்டு, டைரக்டருக்கும் புடிச்சுட்டு, அந்த பாடல் நல்லா போனது. ஒரு ஃபோக் சாங். அதுலேருந்து என்னோட பயணங்கள் ஆரம்பிச்சது. அடுத்தது அகைன் பிரபுதேவா சாருக்கு தான் ஒர்க் பண்ணேன். யங் மங் சங்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அடுத்ததும் அகைன் பிரபுதேவா சார் டைரக்ஷன்லயே எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தபாங் 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கால் பண்ணி பிரபுதேவா சாரே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. "நல்லா இருக்கு. ஒரு சில இடம்ல நீ எப்படி எழுதப் போறன்னு நெனச்சேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்க" அப்படிங்கிற அவரோட வாழ்த்துக்களும் எனக்கு கிடைச்சது. அப்படிதான் மேம் ஆரம்பிச்சது என்னோட பயணம். சூப்பர். சோ ஃபார் இப்போ வரைக்கும் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? இல்ல நான் எழுதுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் மேம். ஆனா அதையும் மீறி நான் இன்னும் எழுதணும், நெறையா எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு ஒழிஞ்சு, இன்னும் நம்ம நெறையா பண்ணிட்டோம், நம்ம சிறப்பா எழுதிட்டோம் அப்படின்லாம் இன்னும் இல்ல. ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இடையில இந்த லாலா ஹார்ட் நீ காலான்னு ஒரு பாட்டு ஹிட் ஆனது ட்ரெண்டிங்ல. ஸோ நெறையா போயிட்டு இருக்கு. இப்ப கூட விஜய் ஆண்டனி சார் கூட மார்கன் ஏமா என்ன நீ பார்த்த சொல்லிடுமா சொல்லிடுமான்னு ஒரு வைபான சாங் அதுவும் போயிட்டு இருக்கு. நல்ல வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் நான் அதை விட நம்மளுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல. ஒரு ஒரு சாங் நல்லா பயங்கரமான ஒரு சாங்கா எழுதிடணும்னு சொல்லிட்டு அது மனசுல இருக்கு. பட் அதுக்கான நேரங்களும் தருணங்களும் வரும்போது அது கண்டிப்பா அதோட வெளிப்பாடு நல்லாவே இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க எனக்கு டியூனுக்கு எப்படி எழுதுறது தெரியலன்னு. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? டியூன் முதல்ல உங்களுக்கு குடுத்துட்டு நீ எழுது அப்படின்னு குடுக்கறதா? இல்லன்னா நீங்க எழுதுது அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு டியூன் பண்ணா? இல்ல மேம். எனக்கு என்னன்னா, இப்ப டியூன் குடுத்தா நான் சூப்பரா எழுதுவேன். என்னன்னா, ஒரு டியூனுக்கு நம்ம குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த டியூனுக்கு லிரிக் சரியில்லன்னா கூட, நம்ம எவ்வளவு நாளும் அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட நான் ஒரு கரெக்ஷன் ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்றாங்கன்னா, நான் கரெக்ஷன நான் திருத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னா, என்னட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, திருத்த தான் இன்னும் பெட்டர் ஆயிட்டே இருக்கும். லிரிக். இப்ப அவங்க வந்து இந்த லிரிக் எனக்கு புடிக்கல அப்படிங்கிறத நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாரையும் நம்ம எல்லாருக்காக தான் அந்த பாடல் பண்றோம்.
அப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்ப நம்ம இன்னும் மெருகேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவேன். அதே சமயத்துல எங்க டியூனுக்கு எழுதுறது தான் மேம் பிடிக்கும். ஆமா மேம். நைஸ். ஓகே. இவ்ளோ சின்ன வயசுக்கு உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆழம் நாலேஜ்ல? அது வந்து ஆர்வம் தான் மேடம். அது அந்த ஆர்வம் தான் இன்னுமே என்னை ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க கனவு கண்டா பலிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்மளோட கனவு தான் மேம் நம்ம உயர்த்தும். நான் அந்த சின்ன வயசுல நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த இசையமைப்பாளர் கூட நம்ம உட்காரணும், இவங்களோடலாம் நம்ம பாடல்கள் எழுதணும். அந்த கனவு தான் மேடம் இன்னைக்கு என்ன இயங்க வச்சுக்கிட்டோம். ஒரு பாடலை விஜயாடனி சார் பார்த்தீங்கன்னா, நான் 12th படிக்கும்போது நான் அவரோட பாடல் கேட்டுட்டு நான் கல்லூரிக்கு ஸ்கூலுக்கு போனேன். ஆனா இன்னைக்கு சார் கூட உட்கார்ந்துட்டு நான் பாடல் எழுதுறேன், சார் பக்கத்துல உட்கார்ந்துருக்குங்கிறதே என்னோட கனவு தான் மேம் காரணம். இப்போ எங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான சென்சேஷன்னா ஏஐ. ஸோ ஏஐனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? நம்ம பாடலாசிரியர்கள் நிலைங்கிறதே இன்னைக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான நிலையா தான் இருக்கு. இன்னைக்கு இப்ப இருக்கிற பாடலாசிரியர்கள் பல பேர் காணாமலாம் போயிருக்காங்க. ஆமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏஐங்கிறது நல்ல ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இதுதான் இருந்தா போதும். இன்னைக்கு சில இசையமைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு ஏஐட்ட போய் லிரிக் கேட்கிற நிலை இன்னைக்கு உருவாயிருக்குங்கிறது உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா இதனால என்னன்னா பாடலாசிரியர்களின் வாழ்வாதாரங்கிறது பாதிக்கப்படுது. இதை நம்பி தான் பாடல் எழுதுறதே ஒரு வாழ்வா எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் உட்பட சொல்றேன். அதனால ஏஐட்ட பார்த்து எழுதுறதுங்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல கவிஞர்களை பயன்படுத்தணுங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோளா. உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி ஆயிருக்கா? யாராச்சும் கேட்டு அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ நாங்க இல்ல எனக்கு ஆனது இல்ல. பட் அவங்க இணையதளத்துல ஒரு இசையமைப்பாளர் போட்டிருந்தாங்க. அத பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. வருத்தமானவனா நான் பதிவெல்லாம் வேற போட்டிருந்தேன் வேற. சோ அத வச்சு சொல்றேன், வேற ஒண்ணு. எனக்கு பர்சனலா ஆனதில்ல. ஓகே. இப்போ உங்களோட ஃபேவரட் பாட்டுல ஏதாவது லைன்ஸ் இருக்கா? நீங்க எழுத வெரி ஃபேவரட் லைன்ஸ் இது எனக்கு எப்பவும் எனக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படி ஏதாச்சும் இருக்கா லைன்ஸ்? இல்ல மேடம், நிறைய பாடல்கள் இருக்கு. நான் எழுதுனதுலயே இருக்கு. இருந்த போதிலும் நான் அதை விட இன்னும் நிறைய பண்ணணும். இப்ப நான் எழுதுனதுலயே நிறைய கவித்துவமெல்லாம் இருக்கும். துரு கண்கள் இரு என்றால் சொல்வதை மீறி நடப்பேனா, இடைவெளி இன்றி இருந்திட நேரம் அனுமதி அழுத்து மறுப்பேனா, விடு வெட்கம் வருகிறது என்றால் தொடு அர்த்தம் மறைவேனா, முன் நான் காணாத பெண்மை நீ, தரைமேல் அன்றாடம் நான் கொண்டாட வந்தாய் நீ, இனி நீ என்றாலும் நான் என்றாலும் ஒன்றே இனி, எதிரே நீ பேசாமல் கொன்றாலும் நன்றுதானடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அது யார் பாடியிருப்பாங்கன்னா சிஸ்ரிராம் சார் பாடியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்ல சாங். அது மாதிரி நான் ஒரு பாடல்கள் எழுதும் போதுமே நிறைய பேர் சொல்றது உண்டு, உன்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு திறமை இருக்கு அப்படின்னு. எல்லா பாடல்களுக்குமே அந்த வரவேற்புங்கிறது இருக்கு மேம். ஆனா நீங்க சொல்றபடி இந்த பர்டிகுலர் லைன் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி இல்லை மேம். அது எழுதணும், ஃபியூச்சர்ல எழுதணும்னு இருக்கேன் மேம். சூப்பர். இப்போ மாடர்ன் ஸ்லாங் யூஸ் பண்ணி உங்களுக்கு எழுதுறது ஓகேவா? இல்லைன்னா இல்ல இது கொஞ்சம் எனக்கு வேணாம், நான் பழைய மாதிரி தமிழ்ல மொழி யூஸ் பண்ணிட்டு பியூரான தமிழ் மொழியில நான் எழுதுறேன் அப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்ல மேம். இப்ப இது சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் மேம். இது சினிமாங்கிறது வியாபாரம். ஒரு வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம எழுதணும். நம்ம மொழி சார்ந்து பாடல்கள் வரும்போது அப்படி எழுதலாம். அந்த கண்டென்ட் அப்படி இருக்கு, அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நம்ம எழுதலாம். இல்ல இந்த பாட்டுல ஒரு டப்பாங் குத்துப்பாட்டை தான் வேணும், ஒரு ட்ரெண்டி வேர்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம அதான் மேடம் பண்ண முடியும். ஏன்னா அதனால பெரிய பிசினஸ் இருக்கு, அதனால பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு, அவ்வளவு கோடி ரூபாய் அவ்வளவு பணம் போட்டு பண்றாங்க. ஸோ அது என்ன தேவையோ அதான் நம்ம பண்ண முடியும். நான் பர்சனலா பாத்தீங்கன்னா கவிதைகள் நல்லா எழுதுவேன். கவிதை புத்தகம் கூட இப்ப மணற்கேணின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கூட நான் ரிலீஸ் பண்ண போறேன் மேம். ஸோ அதுல நான் எனக்கு என்ன தோணுதோ, எப்படி நம்ம நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் கவிதைகள் எழுதிக்குவேன் மேம். பாடல்களுக்கு என்ன தேவையோ அதை பாடல்கள் எழுதிக்குவேன். சூப்பர். நீங்க இப்போ வெப் சீரிஸ்க்கு இல்லைன்னா ஷார்ட் மூவிஸ்க்கு அந்த மாதிரி எழுதிருக்கீங்களா? ஷார்ட் மூவிஸ்க்கு எழுதியிருக்கேன். வெப் சீரிஸ்க்கு என்ன எழுதல மேம். அப்ரோச் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் எழுதுவேன்னு நினைக்கிறேன் மேம். வரும், சீக்கிரம் வரும். கண்டிப்பா, நன்றி. உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா ட்ரீம்
மியூசிக் டைரக்டர் யாரு இருக்காங்களா? இருக்காங்க மேம். எனக்கு ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணங்கிறது எனக்கு பெரிய கனவு மேம். ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம யாரு பாடல்கள் கேட்டிருப்போம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல ராஜா சார் பாடல் தான் மேம் ஆமா, கேட்டிருப்போம். ஆமா. இன்ன வரையுமே கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்துல போகும்போதோ, இல்ல ஒரு கல்யாண நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு போடுறது ராஜா சார் சாங் தான் மேம். அப்படி நம்ம ராஜா சார் பாடல்கள் கேட்டு தான் நம்ம வளர்ந்தோம். சார் பாடல்கள் கேட்டு தான் நம்ம பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சாருக்கு எழுதணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை மேம். கூடிய விரைவில் நடக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த மியூசிக் டைரக்டரோட உங்களோட அதிகமான இன்டராக்ஷன் இருக்குமா? இல்லனா ஃபிலிம் டைரக்டரோட இருக்கும்? இல்ல மேம். 2 பேர் கூடயும் தேவைதான் மேம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப மியூசிக் டைரக்டரோட நெருக்கமா இருக்கிறனால, நம்மளுக்கு வந்து இப்ப டைரக்டர் யாரோ இப்ப நம்மளுக்கு ஈஸியா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேம். இப்ப இயக்குனர்களோட நம்ம இருக்கணும் தான். 2 பேர் கூடயும் நம்மள அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது இருக்கணும் தான். இயக்குனர் பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை, இல்ல 2 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா மியூசிக் டைரக்டர்ங்கிறவங்க 2 படம், 3 படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேம். ஸோ 2 பேர் கூடயும் நம்மளுக்கு நெருக்கங்கிறது வேணும் தான். உங்களுக்கு உங்களோட ஜர்னில எனக்கு இந்த லெசன் இல்லனா இந்த ஒரு விஷயம் எனக்கு யாராச்சும் முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படி ஏதாச்சும் இருக்கா? எது மாரி மேம் கேட்குறீங்க? லைஃப்ல உங்களோட ஜர்னில ஏதாச்சும் ஒரு லெசன் இல்லனா ஏதாச்சும் ஒரு டிப் யாராச்சும் இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சா நான் இன்னும் நல்லா பண்ணிருப்பேனோ இல்லனா யாராச்சும் சொல்லிருந்தா எனக்கு ஒரு என்னோட டைரக்ஷன்ல இன்னும் ஒரு கிளாரிட்டி இருந்திருக்குமோ அப்படி தோணுருக்கா? இருக்கு. நெறைய இருக்கு மேம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 25 படம் கிட்ட எழுதியிருக்கேன் மேம். இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரகிள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன ஸ்ட்ரகிள்ன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன வளர்த்து விடுறதுக்கு ஆளே இல்ல. என்ன பத்தி ஒரு மியூசிக் டைரக்டர் இவன் எழுதுவான்ப்பா, நல்லா பண்ணுவான்ப்பா. என்னோட பாடல்கள் நெறைய பாட்டு ஹிட் ஆயிருந்தா கூட, இன்னைக்கு நெறைய பாடல்கள் பேசப்பட்டா கூட, இன்னைக்கு நம்மள ஒரு சொல்லி விடுறதுக்கோ, இவன் நல்லா பண்ணுவான், இவன பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்கு ஆள் இல்லையே. அப்ப நம்ம எந்த விஷயத்துல அது மாரி நம்ம கோட்ட விட்டோம்னு தெரியல. எந்த விஷயத்த நம்ம இது பண்ணாம விட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் நெறையா நான் யோசிப்பேன் மேம். இப்ப கொஞ்சம் என்னோட ரூட்ட நான் புடிச்சுட்டேன்னு தான் மேம் சொல்ல முடியும். இப்ப நான் அத அனலைஸ் பண்ணிட்டு, இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்? எப்படி ஒர்க் பண்ணா நம்ம அடுத்தது வர முடியும்? அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஓடிட்டு இருக்கேன் மேம். சூப்பர். ஜெனரலா மக்களுக்கு தெரியணும். லிரிக்ஸ்னா என்ன? நீங்க எப்படி எழுதுவீங்க? பாட்டுல என்ன டீடைல்ஸ் இருக்கு? இந்த என்னெல்லாம் மேட்டர்ஸ் உங்களுக்கு வேணும் ஒரு பாட்டு எழுதும்போது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அயோத்தின்னு ஒரு படம் வந்தது மேம். டைரக்டர் என்ன சிச்சுவேஷன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்குள்ள தான் அந்த சாங் இருக்கணும். அந்த ஸ்டேஷன விட்டு வெளில போக்கூடாது சாங்கு. என்ன சிச்சுவேஷன்னா, லவ் சிச்சுவேஷன். ஒரு திருடன் அவன் வந்து தன் காதலியே வர்ணிக்கிறான். ஆனா அந்த சாங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சாங். இந்த சாங் மட்டும்தான் இதுல கொஞ்சம் ரிலீவ் பண்ணும் மக்கள. மத்தபடி இன்னொரு சாங் எமோஷனலான சாங். அப்ப எனக்கு இந்த இடத்துல இது வேணும். சாங் ஸ்டேஷன் விட்டு வெளில போகக்கூடாது. அது லவ் சாங்கா இருக்கணும். பாடுறவன் ஒரு திருட்டு பையன். நீ எனக்கு எழுதி குடு அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்கு நெறைய ஆப்ஷன் போனது. 2, 3 ஆப்ஷன் எழுதி குடுத்தேன். அதுலேருந்து சில வரிகள் எடுத்துக்கிட்டோம். இன்னுமே எங்களுக்கு பல்லவி கிடைக்கவே இல்ல அதுக்கு. பல்லவி கிடைக்கவே இல்ல. அப்பதான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வரி கிடைச்சது. "திருட்டு பயல அவ திருடி போய்ப்புட்டா, வரட்டு நெஞ்ச அவ வருடி போய்ப்புட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவி கிடைச்சது மேம். அந்த பாடலில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன விட்டு வெளில போயிருக்காது. "லத்தி கலராட்டம் அவளும் இருப்பாளே, தப்பு செஞ்சா அவ கண்ணால் அடிப்பா" அப்படி சொல்றேன். நான் எத்தனையோ கைவசம் காட்டியிருக்கேன். அவ நெஞ்சுக்குள்ள மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன். அப்படிங்கிறதெல்லாம் வரிகள் வரும் மேம். இப்ப நம்ம அந்த டைரக்டர் சொல்லும்போது, அந்த சிச்சுவேஷன ஃபர்ஸ்ட் நம்ம உள்வாங்கிக்கணும் மேம். டைரக்டர் என்ன சொல்றாங்க? அவங்க எந்த லிரிக்க விரும்புறாங்க? இந்த பாட்டுக்கு நம்ம ஹிட் குடுக்குறதுக்கு நம்ம என்ன அதுல எஃபோர்ட் போடணும்? முழுக்க முழுக்க அதுல எஃபோர்ட் போடணும் மேம். அது 1 வெர்ஷனோ, 2 வெர்ஷனோ, நம்ம 3 வெர்ஷன் எழுதுறதெல்லாம் விஷயம் கிடையாது. நம்ம எழுதுறது மக்கள்ட்ட போய் சென்றடையணும். அது எது மாரி நம்ம எழுதுறோம், அது மக்கள்ட்ட போய் சென்றடையும் போது அது சக்சஸ் ஆகும் மேம். ஸோ அப்படிதான் மேம் அது ஒர்க் பண்றது. சூப்பர். உங்களுக்கு ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் வேற யார் இருக்காங்க? அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல நீங்க நினைப்பீங்க, இல்லனா பாட்டு எழுதுவீங்க அப்படி? இல்ல எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க மேம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, யுகபாரதி அண்ணா தான் என்னோட இன்ஸ்பிரேஷனு. நான்
பெரிய ஆமா. அமேசிங் எழுதுவார். ஓ மை ஆமா. காட். என்னோட ரோல் மாடலும் ம். எனக்கு யுகபாரதி அண்ணா தான். ம். நான் இப்போ யுகபாரதி அண்ணன பார்த்து நான் வளர்ந்தேன். ம். என்னோட ரோல் மாடல் யுகபாரதி அண்ணன். நெறைய வாட்டி நான் யுகபாரதி அண்ணா மாரி எழுதுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு அவங்க வரிகளுங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ உமாதேவி அக்கா இருக்காங்க. ஓ நைஸ். விவேக் இருக்காங்க. ஆ. நெறைய பேர் லிரிசிஸ்ட். எல்லாரோட ம். லிரிக்கும் நான் கவனிப்பேன். ம். எல்லார எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அவங்கள்ட்ட கால் பண்ணி, "ரொம்ப ம். நல்லா இருக்குக்கா, ரொம்ப ம். நல்லா இருக்கு." கார்த்திக் நேத்து அண்ணன் எல்லார்கிட்டயுமே நான் பேசிட்டு தான் மேம் ம். இருக்கேன். உங்க பத்தி சொல்லுங்க. உங்களோட குடும்ப பத்தி சொல்லுங்க. ம். அப்பா, அம்மா, சிப்லிங்ஸ் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்ப அம்மா போன வருஷம் தான் இறந்து போனாங்க கேன்சர்ல. ம்ஹ்ம். அ கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு இன்னுமே அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நான் பாடல்கள் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ம். வேற எதுவுமே என்ட்ட பெருசா காசு இல்ல. என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப வேலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது, ராஜீவ்காந்தில தான் பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலுமே அங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. வேலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் அழைச்சிட்டு போனேன். கீமோதெரபி குடுக்கணும். ம். ஆமா, கேன்சர் ஆமா. பேஷண்ட்டுக்கு. ம். அவங்க வந்து ஒரு தெரபிக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ம். அப்ப வந்து என்னால குடுக்க முடியல. ம். வெளில வந்தேன். அம்மா என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னாங்க. நான் சொன்னேன், "இது மாரி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லயே பார்த்துக்க சொல்ட்டாங்க. ஏன்னா, இன்னுமே இங்க பார்க்க முடியாது போல." ம். அப்படின்னு சொன்னோனே, எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. "காசு இல்லன்னு என்ன கூட்டு போறியாய்யா?" அப்படின்னாங்க. அந்த ம். வார்த்தை இன்னுமே எனக்கு இப்ப நெனச்சா கூட யோசிச்சு பார்த்தா அதானே உண்மை. நம்மள்ட்ட கோடி ரூபாய் இருந்தா நம்ம ஏன் இன்னைக்கு அங்க போய் நம்ம பார்க்க போறோம்? இங்கேயே நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு நெனச்சேன். அப்பதான் நான் யார்ட்ட கேட்டேன். ம். அந்த அந்த நிலைமையில நான் ஒரு எப்படி சொல்றது? நெறையா புரொடியூசர்ட்ட கேட்டேன். எப்படின்னா நான் ஒர்க் பண்ண அமௌண்ட். அவங்கள்ட்ட கடன் கேட்கல. நான் பாடல் எழுதுனதுக்கான காசு கேட்டேன். அந்த நேரத்துல யாருமே எனக்கு உதவி பண்ணல. குறிப்பா சொல்லப்போனா, இன்னைக்கு விளம்பரத்துக்காக நெறைய பேர் பண்றாங்க இல்லையா? அ அவங்கள்ட்ட கூட நான் ஒர்க் பண்ண அமௌண்ட் கேட்டேன். ம். யாருமே எனக்கு அந்த நேரத்துல உதவியே பண்ணல. கேட்டதுக்கு, "அ உங்க அம்மாவோட ஃபோட்டோ அனுப்பிவிடு. பார்த்துட்டு நான் ஷேர் பண்றேன். யாராச்சும் குடுப்பாங்க." அப்படியெல்லாம் எனக்கு சொன்னாங்க. எப்படி சொல்றேன்னா, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கு என்னால ஒரு 5,000 கூட என்னால குடுக்க முடியல அந்த நேரத்துல. அப்ப யாரு எனக்கு உதவி பண்ணான்னா, சத்யா சார் தான் அந்த நேரத்துல உதவி பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட் போட்டுவிட்டு, "போய் பாரு." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் தப்பா எதுவும் சூஸ் பண்ணிட்டோமோ அந்த பாடலாசிரியர. தேவையில்லாம நம்ம வந்து நுழைஞ்சுட்டோமோ உள்ள. இந்நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாரி நம்ம படிச்சிருந்தா, இந்நேரம் நம்ம எங்கேயோ போயிருக்கலாமோ! எவ்வளவோ சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமோ! ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம்? அப்டின்லாம் எனக்கு தோண வச்ச தருணம் அது. அத கடந்து இப்ப நெனச்சாலும் அந்த தருணங்கள்லாம் எனக்கு வலிய தான் குடுக்கும். அத நெனச்சு ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபேமிலி நம்ம ஏதோ சொல்ட்டு போயிட்டு இருக்கோம்ல. ம்ஹ்ம். அடுத்தது எனக்கு ஒரு மகள் இருக்கு. யாழாதனான்ட்டு பேரு. ம். சுந்தரிசி சாருக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்காக போயிருந்தேன். கேங்கர்ஸ்ன்னு சொல்ட்டு. ம். அப்ப சார் சொல்லியிருந்தாங்க, எனக்கு புது வார்த்தைகளா இருக்கணும். ம். புது வார்த்தைகளா இருக்கணும். அ அழகியலா இருக்கணும். ம். அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் நான் சார் மியூசிக்ல சத்யா சார் மியூசிக்ல யாழாதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒண்ணு எழுதி குடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சாரு அப்புறமேல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ம். அப்படின்னு தான் என் வான்மதியன்னு சொல்லிட்டு மதுஸ்ரீ மேம் பாடியிருப்பாங்க. ம். அந்த யாழாதனாங்கிற வார்த்தை எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. ம். நல்ல வார்த்தையாச்சே யாழாதனா, யாழாதனா. அப்பதான் எனக்கு மகள் பிறந்தது. எங்க அம்மா இறந்ததுக்கும், மகள் பிறந்ததுக்கும் எனக்கு ஓ! ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கனெக்டிவிட்டி ஆச்சு. ம். அப்பதான் அதே பேரு. அப்பதான் அந்த பாடலும் எழுதினேன் யாழாதனான்ட்டு. ஓ! மகளுக்கும் பேரு நைஸ். யாழாதனா அப்படின்னு வெரி சொல்லிட்டு நைஸ். வச்சுட்டேன். ஓகே. மத்தபடி குடும்ப பின்னிலைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான். ரொம்ப வசதிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்லாம் கிடையாது. நிலம் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப வறுமையில தான் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கோம். எப்படி சொல்றது? ஒரு ஒரு ரூ. 10 ரூ. 20 சம்பாரிச்சா கூட, அடுத்த நிமிஷம் கையில இருக்காத ஒரு சூழ்நிலை தான். ஒரு ரூ. 10க்கு நம்ம சம்பாரிச்சா கூட, அந்த ரூ. 10 நமக்குன்னு எதுவும் வாங்கிக்க முடியல. அது நம்ம யாராருக்கோ கடன் குடுத்தவங்களுக்கு குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இன்னையோட நிலைமையும் இருக்கு. இன்னைக்கோட பாடலாசிரியர் நிலையும் அதான் இருக்கு. இன்னைக்கு நாங்களே பாடலாசிரியர்ட்ட என்ட்ட ஒருத்தவங்க ரூ. 10 கேட்பாங்க. நான் இன்னொருத்தவங்கள்ட்ட ரூ. 10 கேட்பேன். அப்படிதான் இன்னைக்கு பாடலாசிரியர் நிலை இருக்கு. இன்னைக்கு புரொடியூசரே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படத்துல நாங்க ஒர்க் பண்றோம் பாடலாசிரியர்கள்னா, ஒரு சிங்கருக்கு தவறா சொல்லல. ம். சிங்கர் ம். ஒர்க் பண்ணுவாங்க. சிங்கருக்கு உடனே பேமெண்ட் போயிரும். ம். அது மாரி ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே ம். பண்றவங்களோ, ம். அவங்களுக்கு உடனே போயிரும். ம். ஒரு கோரஸ் பாடுறவங்களுக்கு கூட உடனே போயிரும். ம். ஆனா பாடலாசிரியர் நிலைன்னு பார்த்தீங்கன்னா, பாடலாசிரியருக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ம். 5 நாளும்பாங்க, 10 நாள் இருப்பாங்க. பாவப்பட்டவர்கள் தான் இந்த பாடலாசிரியர்கள். ம். தமிழ் சினிமாவுல யார் பாவப்பட்டவர்கள்ன்னு கேட்டீங்களா, அந்த பாடலாசிரியர்கள் தான் பாவப்பட்டவங்க. எங்கேயோ ஒரு இடத்துல
எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளும் திரைப்படத்துல ஒரு பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சியோட இங்க வந்து பாடல்களும் எழுதி பாடல்களும் சக்சஸ் கொடுத்து நம்மளை கெஞ்ச வைக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு நம்ம எழுதினத்துக்கு காசு கொடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ 1ஆம் தேதி நம்மளுக்கு வாடகை கட்டணும்னு வச்சுங்களேன். 1ஆம் தேதி நம்ம யார்ட்டாச்சும் கடன் வாங்கி கட்டிடுவோம். இப்ப 5ஆம் தேதி நம்ம ஒரு பணம் கட்டணும். 5ஆம் தேதி அவங்க தரமாட்டாங்க. இப்ப 10ஆம் தேதி தரும்போது நம்ம 1ஆம் தேதி வாடகை காசும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், 5ஆம் தேதி கடன் வாங்கின காசும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது வாழ்வாதாரமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு, ஏன்டா இந்த பாடலாசிரியர் வேலைக்கு வந்தோம், அவ்வளவு திறமை இருந்தும் அவ்வளவு பாடல்கள் எழுதியும் எப்படி பாடல் எழுதணும், ஒரு சமுதாய நோக்கத்தோடு சமூக நோக்கத்தோடு எப்படி பாடல் எழுதணும்னு தெரிஞ்சும் இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதே. எழுதிய படத்துக்கே இன்னைக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது ரொம்ப இன்னைக்கு நிலையே இன்னைக்கு ஒரு அவல நிலையா தான் மேம் இருக்கு. ஆமா. இது என்னன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதே உண்மைன்னு நாங்க நினைப்போம். ஆனா எல்லாருக்கும் அப்படிதான். எங்களுக்கும் அப்படிதான். கொடுப்போம் பேமெண்ட் கொடுப்போம் அப்படிதான் இருக்கும். ஆனா கரெக்ட் என்னன்னா I think we have to gain so much of respect இல்லனா gain so much of அந்த ஒரு ஹிட் எப்படின்னா அந்த ஹிட் பாட்டு இல்லனா அந்த எனக்கு சேம் தான். எனக்கு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அது எப்படி ஹிட் ஆகணும்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும் அந்த பாட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் வரும், அப்போ உங்களுக்கு ஒரு பிளேஸ் வரும் இண்டஸ்ட்ரியில. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. only till there is your struggle. இப்போ ஹிட்டுங்கிறது மேம் இங்கே எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு லிரிசிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பெரிய மாசான ஹீரோவுக்கு ஒரு பாடல் எழுதுறாங்க, இன்னொரு சிறிய ஹீரோவுக்கு சிறிய பட்ஜெட்ல எழுதுறாங்க. இப்போ அந்த சிறிய ஹீரோவுக்கு சிறிய பட்ஜெட்ல எழுதுறாங்கல்ல, அந்த லிரிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆனால் வியூஸ் போயிருக்காது. இதே ஒரு மாசான ஹீரோவுக்கு எழுதுறாங்கல்ல, லிரிக் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் ஹிட் ஆயிருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன். எல்லாமே இங்க ப்ரமோஷன் ஆயிருச்சு. இப்ப யாரு படம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேல்யூ இருக்கு. அப்படிதான் போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடியோ லேபிள்லயே ஒரு லேபிள்ல ரிலீஸ் பண்ணா கன்ஃபார்மா 1 மில்லியன் ஆயிருது. இப்போ மில்லியன் லேபிள்லயே நம்மளுக்கு அந்த இது இருக்கு. இப்ப ப்ரமோஷனும் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன் ஆயிடுச்சு மேம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்த பிறகு அடுத்த 1 மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் 1 மில்லியன் பேர் பாத்துறானே. ஸோ அப்படிதான் மேம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம அந்த ஹிட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம அந்த இடத்துல போய் எழுத வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன பாடல் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகும், ஆனா அது பொறுமையா ஆகும். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்டோ பெரிய படமோ ஆகும்போது உடனே ஆயிருது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரமோஷன் தான் மேடம். இப்போ நம்ம அந்த ஹிட்டு கொடுக்கணும்னா நம்ம அந்த ப்ரொடக்ஷன்ல அந்த பெரிய ஆர்டிஸ்ட் எழுதினா மட்டும்தான் அந்த ஹிட்டு கொடுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம ஹிட்டு கொடுக்கணும்னா அது ஆர்கானிக்கா ஏதாச்சும் ஒன்று ஆனாதான் மேம் அது. கரெக்ட் கரெக்ட். ஓகே. இது தெரியல மாத்துமா இந்த சிச்சுவேஷன் தெரியல. ஆனா இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி தான் இருக்கு, இப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இது சேஞ்ச் ஆகணும், மாத்தணும். நான் ஒண்ணு சொல்லிக்குவேன். எனக்கு நான் சோர்வடையும் போதெல்லாம் என்ன நானே சொல்லிக்குவேன், ஒன்னும் இல்லாம வந்துட்டோம், ஆனா ஒன்னும் இல்லாம போவே கூடாது நீ அடி. நான் சோர்வடையும் போதெல்லாம் பாடல் வாய்ப்பு இல்லாத போதெல்லாம் அதான் நினைச்சுக்குவேன், ஒன்னும் இல்லாம வந்துட்டோம், ஆனா ஒன்னும் இல்லாம போயிடவே கூடாது ஊருக்கு அப்படின்ட்டு. இப்ப அது மட்டும் இல்ல, ஸ்கிரிப்ட்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் நிறையா. அடுத்தது இப்போ ஒரு படத்துல கூட டயலாக் ரைட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புக்ஸ் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இன்னுமே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாரி நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் மேம். அமேசிங் உங்களோட ஜர்னி. அண்ட் இந்த சின்ன வயசுக்கு நீங்க அவ்வளோ ஆழமா பேசுறீங்க, அது எனக்கு வாவ் அப்படின்னு நினைச்சது. தேங்க்யூ. நீங்க வந்து உங்களோட ஜர்னி என் கூட ஷேர் பண்றதுக்காக தேங்க்யூ. ஸ்வான் ஸ்டுடியோஸ்ல இருந்து. கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். உங்க கூட உட்காந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஏன்னா நான் ரசிச்ச ஒரு பாடகி உங்களோட நான் இன்னைக்கு அமர்ந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா ஆசையும் உங்களோட எல்லா விஷஸும் கம்ப்ளீட் ஆகணும். உங்களுக்கு நிறைய பெரிய 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 மூவிஸ் வரணும், ஹிட் ஆகணும்.
உங்களோட எல்லாரோட ஸ்டேட் ஆஃப் லிவிங், ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல் ஆவணும். ஐ விஷ் ஃபார் தட். அண்ட் ஸ்வான் ஸ்டுடியோஸ்ல இருந்து தேங்க்யூ ரொம்ப ஸோ ரொம்ப ரொம்ப மச். நன்றி மேம்.